திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தால் 2 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனை, ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு. இது மட்டுமன்றி பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் இருந்தால் எந்த அனுமதியும் இல்லாமல், வாரண்ட் இல்லாமல் சோதனையிடலாம் என்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறது. இதுவரையிலும் வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுவதற்காக லஞ்சம் கொடுத்தால் அது சிறைக்கு செல்லாமலேயே காவல் நிலையத்திலேயே ஜாமீன் பெற்று வரக்கூடிய ஒரு வழக்காக ஒரு சட்டப்பிரிவின் கீழ் இருந்து வந்தது. ஓராண்டு மட்டுமே அதிகபட்ச தண்டனை என்ற நிலை இருந்தது. இந்த நிலை இப்போது கடுமையாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான பரிந்துரையை தந்ததன் பேரில் மத்திய அரசு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. இதை இன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி வரவேற்றிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சில அச்சங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். போலீசாருக்கு இதில் மிதமிஞ்சிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினர் இதனால் பாதிக்கப்படுவது அதிகமாகும், போலீசார் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். விகிதாச்சார அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் தருவது மட்டுமே தேர்தலில் பணபலத்தை குறைக்க முடியும், உதவும் என்ற ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் அதிகாரி லிங்டோவினுடைய கருத்தை தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக துணை கலைத்திருக்கிறார் கருணாநிதி. வாக்குக்கு லஞ்சம் தருவது, அதற்கான தண்டனையை கடுமையாக்குவது என்ற இந்த சட்ட திருத்தம் வரவேற்கத்தக்கதா அல்லது நடைமுறையில் சாத்தியமான ஒன்றா விவாதிக்கலாம். நம்மோடு ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, அதிமுகவின் திரு கௌரிசங்கர், திமுகவின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா, புதிய தமிழகம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கிருஷ்ணசுவாமி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு எம்.ஜி. தேவசகாயம். வணக்கம். திரு கிருஷ்ணமூர்த்தி, உங்களிடமிருந்து தொடங்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அப்படின்ற ஒன்று தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை மனதில் கொண்டுதான் நிச்சயமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கடும் தண்டனை தரக்கூடிய ஒன்றை. இந்த சட்ட திருத்தத்தால் பணப்புழக்கம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது ஒழிந்து விடுமா, அல்லது கடப்பாறையை முழுங்கிவிட்டு கசாயம் குடித்தால் சரியாகிவிடும் என்று சொல்வதைப் போல இந்த சட்ட திருத்தம் என்பது வீரியம் இல்லாமல் செயலற்று போகுமா? இந்த சட்ட திருத்தத்தினால் தேர்தலில் லஞ்சம் குறைந்துவிடும் என்று நினைத்தால் அது நம்முடைய முட்டாள்தனம். ஏனென்றால் லஞ்சத்தை கொடுப்பவரும் லஞ்சத்தை வாங்குபவர்களும் விதவிதமான முறைகளை பயன்படுத்துகிறார்கள். இதனால் இந்த சட்டத்தினால் நாம் நிச்சயமாக லஞ்சத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது. ஒரு லிமிட்டட் இம்பேக்ட் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் இதனால் பூர்ண இது கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும் என்று நினைத்தால் நமது அறியாமையைத்தான் அது குறிக்கும். ஒரு லிமிட்டட் ரெஸ்பான்ஸ் தான் அதுக்கு இருக்கும்னு தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் இப்படி ஒரு இதை சொல்றார். நடைமுறையை தெரிந்து சொல்லக்கூடிய ஒரு அவநம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக பார்க்கிறதா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை வரவேற்கிறது. அதே நேரத்தில் இது மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. பொய் வழக்குகள் நிறையா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்துக்கு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்காக, மக்கள் நலத்திற்காக, மக்களுடைய பல விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நம்ம ஓட்டு வாங்குறோமே தவிர, மக்கள் நலப்பணிகள் செஞ்சு ஓட்டு வாங்குறோமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. சட்ட திருத்தம் லஞ்சத்தை ஒழிச்சிருமா? ஓட்டுக்கு லஞ்சம் தரதை ஒழிச்சிருமா? ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த ஜனநாயகத்தினுடைய ஆன்மாக இருக்கக்கூடியது, இருக்க வேண்டியது நேர்மையான நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள். ஆனால் அண்மை காலமாக அது நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தல், குறிப்பாக இடைத்தேர்தல்கள், இன்னும் குறிப்பாக தமிழகம் மற்றும் தென் மாநிலங்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துத்தான் வாக்குகளை வாங்குவது என்ற ஒரு நிலைமையே அது ஒரு இல்லாத ஒரு சட்டமாக மாறிவிட்டது. இதனுடைய விளைவுகள், இதனுடைய போக்கு இப்படியே அனுமதிக்கப்பட்டால்
ஜனநாயகம் செல்லரித்து தானாக விழுந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தேர்தல் சீர்திருத்தங்கள் மிக மிக அவசியம். அந்த வகையில் இப்பொழுது மத்திய அரசு ஏதோ அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், ஓராண்டிலிருந்து 2 ஆண்டு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது முற்றாக இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையாது. ஆனால் ஒரு முயற்சி எடுப்பதைப் போல தோன்றுகிறது. இந்த சட்டத்தை வெளிப்படையாக இதை இப்பொழுது வரவேற்கிறேன். மீண்டும் இது குறித்து ஒட்டுமொத்தமாக மேலும் விளக்கவிருக்கிறார். திரு தேவசகாயம், நீங்க கண்ணியமான தேர்தல் அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்தி அதற்காக பல்வேறு பரிந்துரைகளை தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை வலியுறுத்தின அமைப்பை சேர்ந்தவர். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதனால பெரிய ஒரு விளைவுகள் வந்துடாது, சிறிய அளவுல நம்பிக்கையை தான் அவர் வெளிப்படுத்துறார். நீங்க கேட்ட கோரிக்கை இது, உங்களுக்கு இதனால என்ன பலன் விளையுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு இதை நம்பிக்கையோட பார்க்குறீங்க? நாங்கள் கேட்ட பல கோரிக்கைகள் இது ஒன்று. 3 கோரிக்கைகள் சுப்ரீம் கோர்ட்டே பண்ணிட்டாங்க. நோட்டா, அந்த கிரிமினல் அந்த கன்விக்ஷன் ஆன உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணுறது, 3வது அந்த ஃப்ரீபீஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இலவசங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, 3 சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டாங்க. அது இப்போது நடைமுறையில் வந்துகிட்டு இருக்கு. இது முதல் முறையாக அரசாங்கம் இந்த சட்டத்தை அதாவது 171 செக்ஷன் ஐபிசியை 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆக்கி நான் காக்னிசிபிள் காக்னிசிபிள் ஆகிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஆனால் இதனால் லஞ்சம் குறைஞ்சிடும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இது பிரச்சனை என்னென்னா, ஜனநாயகத்தில் கண்ணியமே குறைஞ்சி போச்சு. ஜனநாயகத்துக்கு கண்ணியம் குறைஞ்சி போகிற காரணம் தேர்தலுக்கு கண்ணியம் குறைஞ்சி போகுது. அதனால தான் நான் கண்ணியமான தேர்தலை நாங்கள் ஆரம்பித்தது. கண்ணியம் இல்லாத ஒரு தேர்தலில் எலெக்டாகி வரவங்க ஒரு கண்ணியமான ஒரு ஜனநாயகத்தை நடத்த முடியாது. ஆனால் இதில் மக்களே, அதாவது அரசியல் கட்சிகள் தான் இதில் மிக முக்கியமான பங்கு. நான் அப்புறம் சொல்கிறேன் நாங்கள் என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், ஏன் கவர்மெண்ட் அது பண்ணாமல் இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு இந்த லஞ்சம் கொடுக்காம மக்களுக்கு லஞ்சம் கொடுக்காம நேர்மையான கண்ணியமான தேர்தல் நடத்தல அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் அரசியல் கட்சிகள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் அதை பற்றி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். திமுக தலைவர் இதை வரவேற்ற அதே நேரத்தில் போலீசார் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி அந்த இடத்துல அந்த வரவேற்புக்கான இதை குறைச்சிருக்கிறார். இப்போ ஓராண்டு தண்டனை அப்படின்னா கொடுக்கறதுக்கு சில பேர் முன் வர்றாங்க அப்படின்ற நிலையில, ஜாமீன்ல வெளிவர நிலைமை இருக்கின்ற நிலைமையில அதை கடுமையாக்குறது, ஜாமீன்ல வர முடியாது அப்படின்னு வரும்போது கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா? அதனால ஒரு நல்ல விளைவு ஏற்படும் இல்லையா? நிச்சயமா அந்த அடித்தளத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவினுடைய முன்மொழிவை வரவேற்றிருக்கிறார். சட்டம் இன்னும் வடிவம் பெறவில்லை, கமிட்டியில் வச்சிருக்காங்க. இன்னும் நாமெல்லாம் கருத்து சொல்லக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறதே தவிர சட்டம் வடிவமைக்கப்பட்டு இட் இஸ் நாட் அமெண்டட், அது இன்னும் படுத்தப்படலை. மக்களிடத்திலே கருத்து தான் கேட்டிருக்கிறார்கள், எப்படியான அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் என்ற கருத்து கேட்டிருக்கிறார். தலைவர் மிக தெளிவாக தமிழகத்தில் முதல் தலைவராக இது குறித்து ஆழமாக சிந்தித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, அவர் வைத்திருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் என்னவென்று சொன்னால், சட்டம் கடுமையாக்கப்படுகிற போது இதற்கு முன்னதாக வாரண்ட் என்று ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறது. நான் குற்றவியல் படித்த வழக்கறிஞர். வாரண்ட் இல்லாமல் ஒரு இடத்திலே உள்ளே நுழைகிற போது இங்கே உள்ள தேர்தல் ஜனநாயக பிரச்சனை என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பாகத்தான் தெரிகிறது. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலங்கள் அந்த ஒரு 6 மாதங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த 1 மாதங்களாக இருக்கட்டும், அந்த 1 மாதம் மட்டுமே அவர்களுக்கு கீழாக இருக்கிற காவல்துறை என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில் வருகிறதே தவிர, பிறகு அந்த 1 மாதமோ அல்லது 6 மாதமோ கழித்து வருகிற போது காவல்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வருகிறது. யாருக்கு இவர்கள் ராஜாவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதை தான் நினைப்பார்களே தவிர, அந்த 1 மாத காலத்து இடைக்கால அரசருக்கு வேலை பார்க்க விரும்ப மாட்டார்கள். அதனுடைய ஆதிக்கம் இருக்கிறது, அதனுடைய அழுத்தம் இருக்கிறது என்பதை தலைவர் கலைஞர் சொல்லி இருக்கிறார். மேலதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் போன்றவர்களுடைய குறுக்கீடு இல்லாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதை வரவேற்கிறோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் நம்முடைய தேவசகாயம் ஐயா போன்ற பொதுநல சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை தமிழகத்தில் விதைத்திருக்கிறார் தலைவர் கலைஞர். திரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் தருவதை தடுக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை இன்றைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தண்டனையை கடுமையாக்குகிறது. ஒவ்வொரு தலைமை தேர்தல் அதிகாரியும் விடைபெறும் போது, ஓய்வு பெறும்போது அவர்களுடைய பிரியா விடையில் சொல்லக்கூடிய கருத்து, இந்திய ஜனநாயகம் செழிப்பாகத்தான் இருக்கிறது, சவாலான தேர்தல்களை எல்லாம் நாங்கள் நடத்தி முடிக்கிறோம்,
ஆனால் பணபலத்தை கட்டுப்படுத்துவதால் எங்களால் இயலாத காரியமாக இருக்கிறது என்று வருத்தத்தோடு சொல்கிறார்கள். அந்த வருத்தத்தில் 2 கேள்வி எழுகிறது. ஒன்று, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை தருகிறோம் அல்லது ஜாமீனில் வெளிவராத தண்டனை தருகிறோம். ஆனால் இந்த பணம் எங்கே இருந்து வருகிறது, எவரிடம் இருந்து வருகிறது, அதை செய்யக்கூடிய கட்சிகளுக்கு உச்சவரம்பே கூடாதா? உங்களுடைய கேள்வி பாதி தான் எனக்கு கிடைச்சது. கடைசி போர்ஷன் வந்து எனக்கு கேட்கல. இருந்தாலும் இந்த பணபலத்தை பற்றி பேச வேண்டுமானால் இதற்கு ஒரே ஒரு முடிவு தான் என்னுடைய கருத்து. இதை வந்து ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் மூலமாகத்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்தால் அதற்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறது. முதல்ல ஒரு கட்சியும் அவருடைய பணபலத்தை காட்டக்கூடாது, அவர்கள் செலவழிக்கக்கூடாது எலெக்ஷனுக்கு. இந்த ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸுக்கு எப்படி பணம் வர முடியும் என்று கேட்டால், கம்பெனிஸ் இண்டிவிஜுவல்ஸ்லாம் டொனேட் பண்ணுறது வந்து 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து ஒரு நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் ஒன்றை நாம் ஏற்படுத்தலாம். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அதில் 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தால் நிறைய பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கட்சியும் தன்னுடைய பணத்தை அவர்கள் தேர்தலுக்கு செலவழிக்கக்கூடாது, அவர்களுக்கு டொனேஷனும் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தால்தான் அந்த மாதிரி ஒரு புது முறையை நாம் கொண்டு வரலாம். இப்பொழுது அவர்களும் செலவழித்துக் கொண்டு கட்சியாளர்களும் வேட்பாளர்களும் செலவழித்துக் கொண்டு இந்த வாக்களிப்பு நடத்தினால் அதில் நிறைய குறையீடுகள் இருக்கும். அதனால் நிச்சயமாக இது ஒரு மிக்ஸ்டு சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் நிச்சயமாக 100% ஸ்டேட் ஃபண்டிங் எலெக்ஷன் கொண்டு வந்து எல்லோரையும் சமமாக நடத்தி ஒரு நேஷனல் எலெக்ஷன் ஃபண்ட் நாம் செய்தால் இந்த எலெக்ஷனில் ஒரு பியூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வரும். நம்ம இந்த 2 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்து லஞ்சம்லாம் நின்றுவிடும் என்று நினைத்தால் அது தப்பு. ஏனென்றால் இதற்கு நிறைய எவிடன்ஸ் வேணும். இது நம்ம எவிடன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல எவ்வளவோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் நம்ம கன்விட் பண்ணிருக்கோம்? இது மட்டும் நம்ம இந்த நடைபெறக்கூடிய தேர்தல்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு அல்லது அப்படி பணம் பெற்றுக்கொண்டு வாக்களித்த பிறகு அவர்கள் வெற்றி பெறுவதை இது யாருக்கும் தெரியாமல்ல. மொத்தம் என்னுடைய பொறுத்தளவு குற்றச்சாட்டு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பொறுப்பேற்க வரவே இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக சென்று பணம் பரிமாறப்பட்டது. 144 தடை உத்தரவு யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக தேர்தல் ஆணையமே 144 தடை உத்தரவு போட்டாங்க. யார் குற்றவாளி? இதுல தலைமை தேர்தல் ஆணையராக உட்கார்ந்து தவறு பண்றாங்க. இப்படி எந்த சட்டம், இந்த சட்டமான தேவை அவசியமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை வைத்தே தண்டிக்க முடியும். ஒரு தேர்தல் ரத்து பண்ணிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் பணம் கொடுத்தாங்க, வாக்கு வாங்கினாங்க, வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் எழுப்பிய பிறகு இந்த தமிழ்நாட்டு இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தெரியாதா? ஆணையருக்கு தெரியாதா? 37 பேருக்கு 40 தேர்தல் 40 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரத்து பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் தடுக்க முடியும்? பணம் கொடுத்துக்கிறாங்க, தேர்தல் தமிழ்நாடு நிறுத்தணும்னு சொல்லிட்டு 2 முறை நடவடிக்கை எடுக்கட்டும், எல்லாம் இந்தியா ஃபுல்லா சரியா வரும். ஆனால் தேர்தல் ஆணையர்கள் நேர்மையாக இருக்கிறதில்ல. ஜாதி பாக்குறாங்க, கட்சி பாக்குறாங்க, யாரு தமிழ்நாடு இந்த ஒரு சார்போடு இருந்துக்கிறாங்க. இவங்க தான் குற்றவாளிகள். மக்கள் குற்றவாளிகளோ அரசியல் கட்சிகள் கிடையாது. அரசியல் கட்சி எல்லாம் நடவடிக்கை எடுத்துனா அப்படி உட்காருவாங்க. ஏன் ஒரு ஸ்டேஷன் நேர்மையா இந்தியாவில் தேர்தல் நடத்தலையா? ஏன் இப்ப இருக்கக்கூடியவங்க அதாவது அவர்கிட்ட பயந்தாங்களே இல்லையா? டாக்டர் அப்படி ஒண்ணும் இல்ல. அதாவது பழைய கதை. இல்ல அதான் ஒரு நிமிஷம் தேர்தல் ஒரு கருத்து நான் ஒரு கருத்து தெளிவாக வைக்க விரும்புகின்றேன். மக்கள் முன்னால் தெளிவாக வைக்க விரும்புகின்றேன். ஒரு தேர்தலினால் பயனடைபவர்கள் யார்? அதாவது மக்கள் ஓட்டு போடுறாங்க, எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துது, ரெஃபரி, அம்பையர். பயனடைவது யார்? அரசியல் கட்சிகள். அவங்க தான் எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க, மந்திரி ஆகிறாங்க, நாட்டையே ஆளுகிறாங்க. ஒரு நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்றேன். ஒரு நிமிஷம் தேர்தல் ஆணையம் ரெஃபரி, அம்பையர். இது சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க சொல்றதை நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நீங்க கவுண்டர் மேண்டிங் பற்றி சொல்றீங்க, எனக்கு புரியுது. கவுண்டர் மேண்டிங் சொல்றீங்க.
நான் அதை பேசுகிறேன் கவுண்டர் மாட்டி பற்றி. இப்போ என்னென்ன ஒரு ஜனநாயகத்தில் ஆணி வேறுங்கிறது அரசியல் கட்சிகள். மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்களுக்காக தான் அரசியல், கவர்மெண்ட் எல்லாமே மக்களுக்காக தான். ஆனால் அவங்க ஓட்டு போடுறாங்க, அரசியல்வாதிகளை எலெக்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் அரசு பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, அவன் பேர் அவங்க பவர் இருக்குது, லிமிடெட் பவரில் அவங்களும் வந்து ஒரு மாதம் தான் அவங்கள்ட்ட பவர் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பவர் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி முன்னாலேயும் பின்னாலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே தேர்தலை பற்றி பேசும்போது அரசியல் கட்சிகள் என்ன பண்ண வேண்டும்னு யாருமே பேசுறதில்லை. என்ன பொறுத்த மட்டும் மிகவும் முக்கியமான தலையான கடமை வந்து அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளே சீர்திருத்தத்தை கொண்டு வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாது. அது 2011 நாங்கள் கேம்பெயின்லேயே ஸ்டார்ட் பண்ணோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஆக்டை டிராஃப்ட் பண்ணோம். அது மாட்டேன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆர்டிஐல கூட 2 வருஷம் ஆச்சு. அது இன்னொரு சப்ஜெக்ட். என்ன பொறுத்த மட்டும் அரசியல் கட்சி தான் இந்த லட்சத்தை ஸ்டாப் பண்ண முடியும். பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குறாங்கங்கிற ஒரு இது இதெல்லாம் பூதாகரமாக பேசப்படுகின்ற பேச்சு தானே தவிர நீங்க பரீட்சையில எழுதுறவன் பிட் அடிச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. பிட் அடிச்சு பாஸ் பண்ணலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. நீங்க போன தடவை டாக்டர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அவருடைய நண்பரும் சட்டமன்ற உறுப்பினர், 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. நீங்க பணம் கொடுத்து தான் ஜெயிச்சிங்களா? கிடையாது. இது பூதாகரமா பேசப்படுகிறது. பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க முன்னாடி செவத்துல வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப எழுதுறது கிடையாது, போஸ்டர் அடிக்கிறது கிடையாது, பேனர் வைக்க கிடையாது. அதே மாதிரி இவங்க சட்டத்தை கொண்டுட்டு வந்தா நல்லதுதான், அதுல வந்து தப்பே கிடையாது. அது மாதிரி பணம் கொடுத்துதான் வந்து பணம் இல்லைன்றீங்களா? தேர்தலை வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்வது அது வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம் இல்ல. சரி, பணம் கொடுத்த வேட்பாளர் கூட தோக்குறாரு, அது வேற விஷயம். ஆனா பணம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பணம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் பொழுது சிதம்பரம் வந்து இளையாங்குடியில வந்து அவர் பையன் கார்த்திக் சிதம்பரம் வந்து பணம் பட்டுவாடா பண்ணிட்டு இருந்தாரு. உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர் அவர் சார்பில் பதில் சொல்றீங்க யாரும் இல்ல. நீங்க வந்து பொதுப்படையா பேசுறது இல்ல, தனிப்பட்ட நபர்களை சொல்றீங்க, அவங்க சார்பில் இங்க பதில் சொல்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொன்னார் இல்ல டாக்டர், அதுக்கு சொல்ல வரேன் நான். அங்க போய் பிடிச்ச உடனே கடைசியில வந்தாரு இவரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆபீஸுக்கு, நம்ம இந்திய பைனான்ஸ் மினிஸ்டர் வந்தாரு, வந்துட்டு பையனை கூட்டு போனாரு. கடைசியில வழக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இதுல வந்து இது வந்து விவாதம் தனிநபரை சார்ந்து போறது, பணம் கொடுத்து தனிநபர் சார்ந்து போறது தப்பு கிடையாது. ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக 37 தொகுதிகளிலும் பணம் கொடுத்து வென்றது அப்படின்னு சொல்றீங்க. அமைச்சர்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் போய் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரி மிரட்டினதை நாங்க நேரடியா பார்த்தோம். இவர் சிதம்பரத்தை குறை சொல்றாரு, சிதம்பரத்துக்கு நான் வக்காலத்து வாங்கல, அது தனிப்பட்ட தாக்குதலுக்கு நான் உள்ள போல. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெறுகிற இடைத்தேர்தல்ல தெருவுக்கு தெரு அமைச்சர்கள் டென்ட் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கு என்ன பதில்? இது வந்து நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவர் ஒரு இருங்கய்யா, ஆரோக்கியமா கொண்டு போவோம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். மருத்துவர் வந்து ஒரு கருத்தை வச்சார், நான் தேர்தல் ஆணையத்துக்கு வெளிப்படையாகவே கேள்வி வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கேள்வி வைத்தது 144 ஏன் போடப்பட்டது? இதுவரைக்கும் அதற்கான பதில் இல்லை. இதுல என்ன வேடிக்கைன்னா, பணம் கொடுக்க போறவன் ஒரே ஒருத்தன் தான் போய் பணம் கொடுக்கறான், அதை பிடிக்க போற 4 பேர் நாலா போனா பிடிச்சவனை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரே ஒரு விடா 4 பேர் போய் அவங்களை பிடிச்சு உள்ள போட்டாங்க. சம்பவம் நடந்தது மன்னார்குடி தேர்தலில். கற்பனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றினேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தஞ்சையில மரியாதைக்குரிய டிஆர் பால் அவர்கள் வேட்பாளராக இருந்தார். நான் அந்த களத்தில் இருந்தேன். அந்த புகாரை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி இருக்கிறேன். அங்க இருந்த அந்த அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, டிஆர்ஓ என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட கேமரா இல்ல, என்கிட்ட போலீஸ் போர்ஸ் இல்ல, அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்ன அந்த வேர்டிங்க நான் அப்படியே பதிவு செய்திருக்கிறேன். அந்த பதிவு இன்னமும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. திரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த தேர்தலில் முக்கியமாக இந்த பிரச்சனைகளை எழுப்ப வேண்டிய 2 கேள்விகளை நான் முன்னாடி வைக்க விரும்புறேன். ஒன்று, வேட்பாளர் மட்டும் பணம் தரதில்ல, வேட்பாளருக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி தான் இந்த பெரிய பணத்தை திரட்டி கொடுக்கிறது. அது எந்த கட்சியா இருந்தாலும், ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சி பணம் தருகிறதோ, நாடு தழுவிய அளவுல மாநிலம் தழுவிய அளவுல எந்த கட்சி பணம் தருதோ, எந்த வேட்பாளர் பணம் தர்றாரோ அது அவருடைய சொந்த பணம் அல்ல, கட்சி தான் பணம் தருது. வேட்பாளரையும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய யாரோ சிலர் பணம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தண்டனை தரக்கூடிய இந்த சட்ட திருத்தம்ன்றது இன்னமும் மேலும் நீளணும். அது வேட்பாளர் பயனடையக்கூடிய வேட்பாளருக்கும் வரணும், கட்சியும் இதன் மீது கட்சி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் சரியா இருக்குமா?
இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அகாடமிக் டிஸ்கஷன் தான் இப்போ இருக்கிறோம். முதல்ல ஒரு நபர் சொன்னார், தேர்தல் அதிகாரிகள் தான் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொன்னார். தேர்தல் ஆணையர் வந்து ஜாதி பிரச்சனையோ அதை பற்றி தான் நினைச்சு தேர்தல் நடத்துறாங்கன்னு. முதல்ல அதை நான் கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் சரியா வழிவிடுது எந்த நாட்டிலுமே இல்லை. அவருக்கு கட்சிகள் மேல் தான் தவறுகள் இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பங்கேற்றவர்கள் அதிகாரிகளாக இருந்தவர்கள் கிருஷ்ணசாமி, நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க, அவர் பதில் சொல்லணும். இந்தியாவில நியாயமான தேர்தல் நடந்தால்தான் ஜனநாயகம் இருக்க வேண்டும். சொல்லி இருக்கீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்றாரு, கொஞ்சம் பொறுங்க. இத கேளுங்க. கண்டனம் சொன்னாரு, கண்டனம் நியாயமாக நடக்கிறது. இந்தியாவில் அரசியல் கட்சிகள் தான் தவறுகள் புரிகின்றன. அவர்கள் மாற வேண்டும். அவர்களுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும். அவர்களை நன்றாக ரெகுலேட் பண்ண வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் மேல் தவறு கூறுவது இது சரியல்ல. அவர்கள் தோற்று போனவர்கள் குமரர்கள் தான். இதெல்லாம் உண்மையாக பார்த்தால் இன்டர்நேஷனலி எல்லாரும் நம்ம எலெக்ஷன் சிஸ்டத்தை பிரைஸ் பண்றாங்க. சில கட்சிகள் தோற்று போனால் குற்றம் சொல்லுவார்கள். இது சகஜம். இதை ஏற்றுக்கொள்ள சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர அந்த பண பலத்தை குறைப்பதற்கு சட்டத்தினால் கம்ப்ளீட்டாக குறைக்க முடியும் என்று நம்பினால் அது தவறு. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், எலெக்ஷன் ஃபண்டிங் பூரா தமிழ் அரசே இருக்க வேண்டும். அதற்கு பணம் டொனேஷன் 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து நம்ம அந்த எலெக்ஷனை நடத்தலாம். எல்லோரும் சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் பணபலத்தை யூஸ் பண்ணினாலும் அவர்களை பனிஷ் பண்றதுக்கு எவிடன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சட்டத்தினால் நீங்க கட்சியை கொண்டு வந்தாலும் எவ்வளவு தூரம் இந்த சட்டம் இது உதவும் என்பது எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அதை நான் மறுக்கவில்லை. அட்லீஸ்ட் இந்த கொஞ்சம் இம்பாக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வரவேற்கலாம் என்று தான் சொல்கிறேன். தவிர அதனால் அரசியலில் லஞ்சம், தேர்தலில் லஞ்சம் குறையும் என்று எதிர்பார்த்தால் அது தவறு என்று தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, நாங்க என்ன சொல்றோங்க, அவர் வந்து கண்டனம் சொன்னார். அதுக்கு நாங்களும் கண்டனம் பண்ணிக்கிறோம். 144 தடை உத்தரவு நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் மட்டும் பிரகடனம் செய்யப்பட்டது. இதுக்கு வந்து அவர் விளக்கம் அளிக்கணும். ஏன் இந்திய தேர்தல் ஆணையர் இன்னைக்கு வெளிலதுக்கு விளக்கம் அளிக்கல? அதுதானே எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ரைஸ் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போனோம்ல. திரு கிருஷ்ணமூர்த்தி, நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா? அதுக்கு அவர் சொல்லிட்டு நீங்க வேண்டாம், அவர் சொல்லட்டும். எதுக்கு என்ன காரணம் 144 தடை உத்தரவு எந்த அரசியல் கட்சி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இவர்கள் குறை கூறுகிறார்களே, இவர்கள் குறை கூறுகிறார்களே, இவர்கள் யாராவது ஒருவர் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணினார்களா? இதை ஹைகோர்ட்டில் அஜிடேட் பண்ணினார்களா? அவர்களுக்கு என்ன பதில் கிடைத்தது? ஒருவர் கூட எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் செய்வது தவறு. ஒரு எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எலெக்ஷன் அபிஷியல்ஸ்க்கு பவர் இருக்கிறது, அந்த பவரை எக்ஸர்சைஸ் பண்றாங்க. அது தவறா இல்லையா என்பதை நீதிமன்றம் டிசைட் பண்ணட்டும். நீங்க வந்து கட்சிகள் வந்து அவங்க இஷ்டப்படி சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அறிவிப்போதே வந்து நாங்க வழக்கு தொடர்ந்தோம். அதே மரியாதைக்குரிய டிஆர் பால் அவர்களே வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் போது தேர்தல் ஆணையம் சொன்னது, தேர்தல் ஆணையத்தினுடைய உச்சபட்ச வரம்பின் கீழ் தான் நாங்கள் இதை தாக்கல் செய்கிறோம், அதற்கான காரணங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். பாகுபாடு வாக்கலின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டில் மட்டும் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார்களே, உள்நோக்கம் கிடையாது. நான் சொல்றேன், நீங்க 2 கருத்து சொன்னீங்க. ஒன்னு 144 ஏன் போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல. ரெண்டாவது அந்த கவுண்டர் மேண்டிங் ஏன் கேட்டீங்க. ரெண்டுமே என்ன பொறுத்தமட்டில் சரியான கருத்து. நான் அப்போவே என்னைக்கு 144 போட்டாங்களோ அன்னைக்கே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் டெலிஃபோன் பண்ணி என்ன காரணப்பான்னு கேட்டால் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் செக்ஷன் 144 போடுறதுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. ஆனால் கவுண்டர்மேன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் நேர்மையான எலெக்ஷன் நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருமானா எலெக்ஷன் கமிஷனுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதை கவுண்டர்மேன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி அதை இது கேன்சல் கூட பண்ணலாம். ஆனால் இதுவரை சேஷன் அந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை பண்ணார். அந்த ஷாக் எஃபெக்டில் தான் கொஞ்சம் எஃபெக்ட் ஆனது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு தடவை கூட மிகவும் மோசமான நிலை இருந்தது போதும் கூட
அந்த கவுண்டர் மேட்டிங் பவரை யூஸ் பண்ணல. ஆனால் அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னது மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்ற கருத்தை நீங்க ஏற்கிறீங்க. ஒரு நிமிஷம் டாக்டர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச விரும்புறாங்க. திரு கிருஷ்ணமூர்த்தி. திரு கிருஷ்ணமூர்த்தி நீங்க தான். தேவசகாயம் சொல்வது சரியல்ல. மிஸ்டர் தேவசகாயம் சொல்வது சரியல்ல. நான் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பொழுது சாப்ராவில் கவுண்டர்மேன் பண்ணினோம். 2004ல நாங்கள் சாப்ரா எலெக்ஷனை கவுண்டர்மேன் பண்ணினோம். அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது என்று நினைக்கிறேன். 20 வருஷமா பண்ணவில்லை என்று சொல்வது தவறு. கவுண்டர்மேன் பண்ணலாம். ஆனா அதற்கு உள்ள ஆதாரங்கள் இருந்தால் நிச்சயமாக பண்ணலாம். ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சி கவுண்டர்மேன் பண்ணியிருந்தா எலெக்ஷன் நடக்காது. ஆதாரம் வேணும். சாப்ராவில் பண்ணியிருக்கிறோம். திரு கௌரி சங்கர், பல நூதனமான வழிகளில் பணம் தர்றாங்க. ஒரு மது பாட்டில் தர்றதுலேருந்து பிரியாணி தர்றது வரலையும் வாக்குக்கு தர்றாங்கன்னு 40 வகையான பரிசு தர்றாங்கன்ற பட்டியலே இந்திய தேர்தல் ஆணையமே அவங்களுடைய ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க. இதை தரக்கூடியவங்க கிரிமினல்களில் அரசியல்வாதிகள், கட்சி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்ட அரசியல்வாதிகள் இது செய்கிறாங்க. ஒரு 100 பேருக்கு ஒருவர் 200 பேருக்கு ஒருவர் அப்படின்னு கணக்கெடுத்து அதுக்காக ஒரு பயிற்சி தரப்பட்டு தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. பிரம்மாண்டமான அளவில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த குற்றத்தில் ஒரே நேரத்தில் ஈடுபடும் போது அதை தடுக்கிறதுன்றது நடைமுறையில் சாத்தியமா? அதாவது டாக்டர் சொன்னார் 144 ஏன் போட்டாங்கன்ற. 144 இந்த நாட்டில் எதுக்காக போடுறாங்க? லா அண்ட் ஆர்டர் வந்து கெட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போடுறதா 144. அப்படி ஏதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் போடப்பட்டதுதானே தவிர இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஏன் அதே இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயன்படாதா? அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு பயன்படாதா? 144 போட்டு ஒரே ஆள் கொண்டு போய் பணம் கொடுக்கிறது. அதுக்குள்ள போகாதீங்க. பணங்கிறது அதிமுக மட்டும்தான் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்துல பணம் இல்லையா? மற்ற கட்சிகள்கிட்ட பணம் இல்லையா? எல்லாத்தையும் பணம் இருக்கு. ஆனா நான் இன்னும் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், பணம் கொடுத்து ஒருவன் வெற்றி பெறவே முடியாது. அது வந்து தவறான ஒரு இது கருத்து. தவிர பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறோம் பண்ணிக்கிறோம், அது வேற பிரச்சனை. பணம் கொடுத்ததுனால ஒருத்தன் வெற்றி பெற்றான். அப்படி பாத்தீங்கன்னா 2000 ஓட்டு 3000 ஓட்டு ஜெயிக்கணும். 1.5 லட்சம் திரும்ப திரும்ப பணம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியாது. பிட் அடிச்சவன் பாஸ் பண்ணலாம். ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 39 தொகுதியில நின்றுட்டு 37 தொகுதியில ஜெயிக்க முடியாது பணம் கொடுத்து. பிரச்சனை நீங்க வந்து இந்த சட்ட திருத்தத்தை வரவேற்கிறீங்க. ஆனா இந்த குற்றம்ன்றது பிரம்மாண்டமான அளவுல நடக்கும்போது இதை நடைமுறையில் அதை செய்யறதுன்றது நடைமுறை சாத்தியமா? கைது செய்வதுன்றது. நான் உங்களுடைய கருத்தை நான் அப்படியே வரவேற்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர், முன்னாள் தேர்தல் ஆணையர் ஒரு கருத்தை வச்சார். இது அரசியல் கட்சி கடந்து, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கடந்து, நான் ஒரு வழக்கறிஞரா, பொது சமூக பார்வையாளரா, ஒரு அரசியல் இயக்கம் சார்ந்தவனா கூட அந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். ஸ்டேட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாரு. தேர்தல் நடைமுறை சட்டங்களினுடைய மேம்பாடு அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, அரசியல் கட்சிகளுக்கு வருமான வரி வழக்கு முழுமையா கொடுத்துட்றாங்க. எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் அவர்கள் வசூலித்துக் கொள்ளலாம். அதற்கு அவர்களுக்கு வரி கிடையாது. இது யார் கொடுத்திருக்காருன்னா, இந்திய தேர்தல் ஆணையமும் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட அமைப்புகளும் ஒரு அரசியல் கட்சிக்கு தராங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஸ்டேட் ஃபண்டிங் அப்படின்னு வருகிற போது, அந்த ஸ்டேட் ஃபண்டிங் அப்போ நான் ஒரு ஆளும் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறேன் என்று சொன்னால், ஸ்டேட் ஃபண்டிங்னு வர்ற போது ஸ்டேட் ஹோல்டிங் ஆபீசர்ஸ் யாருக்கு கீழே இருப்பாங்க? எனக்கு கீழ் தான் இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது நான் எனக்கு சாதகமாக ஒருவரை நான் நடைமுறைப்படுத்துவேனா அல்லது எதிர்க்கட்சிகளை ஒடுக்க பார்ப்பேனா? ஒன்று. இரண்டாவது, சொல்லுங்க. இல்ல, பணம் கொடுக்கிற அந்த நிலைப்பாடை கூட, அந்த பணம் கொடுப்பது என்பது முற்றிலும் மறுக்கக்கூடியது. அது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிற ஒரு செயல்தான். அதை எல்லா இயக்கங்களும் தவிர்க்க வேண்டும், தடை செய்யக்கூட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் ஒரு தேர்தலை பணமில்லாமல் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க சாதாரணமா ஒரு 70 லட்சம் வந்து லெவல் வைக்கிறீங்க. ஒரு எம்பி தேர்தலுக்கு ஒரு 70 லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு சாமானியன் எப்படி 70 லட்சம் செலவு செய்து தேர்தலிலே போட்டியிட முடியும்? ஆக இந்த எதிர்பார்ப்புகளை யார் உருவாக்குறார் என்று சொன்னால், சுற்றி இருக்கிற சமூகம், தேர்தல் ஆணையம், மக்கள், அரசியல் கட்சிகள். ஆக இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு செயின்டு ஃபோர்ஸா வேலை செய்தால் மட்டும்தான் தேர்தலில் பணம் கொடுப்பதை தடுக்க முடியுமே தவிர, அவர்தான் குற்றவாளி அல்லது நாங்கள் தான் குற்றவாளி என்று வெற்றுவாதம் பேசுவதிலே அர்த்தம் இல்லை. திரு கிருஷ்ணமூர்த்தி, ஆயிரக்கணக்கான கோடிகள் தேர்தல் நேரத்தில் புழங்குகிறது. இதுல கணக்கில் வராத கள்ளப்பணம் தான் இப்படியான விஷயங்களுக்கு வருகிறது அப்படின்றது வெள்ளிடை மலையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இதுல கடைநிலையில வாக்காளர்களுக்கு பணம் தரக்கூடிய ஒரு கட்சி தொண்டனுக்கு தண்டனையை பத்தி இந்த அரசியல் சட்ட திருத்தம் பேசுகிறது. அதனால் பயன்பெறக்கூடிய
வேட்பாளருக்கு தண்டனை இல்லை, கட்சிக்கு தண்டனை இல்லை, கட்சிக்கு அந்த பணம் எங்கே இருந்து வருதுன்ற கேள்வி இல்லை. இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாம கொடுக்கக்கூடிய கடைசியில் இருக்கிற ஒருவருக்கு தண்டிக்கிறது மூலமா என்ன பயனை தேர்தல் சீர்திருத்தத்தில் அடைஞ்சிட முடியும்? அதனால் சரியா கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்கிற கேள்வி பாதிதான் எனக்கு கிடைத்தது. இருந்தாலும் சொல்லுகிறேன், அதனால்தான் இந்த சட்டம் ஒரு லிமிட்டெட் இம்பாக்ட் தான் பெறும் என்று சொன்னேன். இதனால் லஞ்சத்தை முழுமையாக நீங்கள் தவிர்க்க முடியும் என்று நினைத்தால் அது தவறு. அதற்காகத்தான் வேறு திட்டங்களை நாம் தயார் பண்ண வேண்டும். எப்படி இந்த தேர்தல் முறையை அழகாக பணபலத்திலிருந்து வெளிப்படுத்த முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அதற்காக நிறைய யோசனைகள் இருக்கின்றன. இவைகளை பரிசீலித்து கட்சிகளுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து அவர்கள் எப்படி அவருடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவர்களுடைய பேமெண்ட்ஸ் அண்ட் ரிசீட்ஸ் எப்படி இருக்கணும் என்று கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த சின்ன சட்ட திருத்தத்தினால் லஞ்சத்தை ஒழித்து விடுவோம் என்று நினைத்தால் அது நம்முடைய அறியாமையைத்தான் குறிக்கும். நம் பணபலத்தை குறைக்க வேண்டுமானால் நிறைய மாற்றுதல்கள் கொண்டு வர வேண்டும். கட்சி சட்டம், அது தவிர இந்த எலெக்ஷன் சிஸ்டமை மாற்றணும். இப்போ 10% 15% ஓட்டை வச்சுன்னு ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க, அதையும் மாற்றணும். முக்கியமாக ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்தால்தான் கட்சி பணபலத்தை குறைக்கலாம், கட்சிகளை நன்றாக ரெகுலேட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாம் அவர்கள் கட்சி அக்கௌண்ட்டுக்குள்ளேயே பைசா கொண்டு வரதில்லை, தனித்தனியா ஸ்பெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி ரெகுலேட் பண்ண முடியும்? சட்டத்தினால் தான் பண்ண முடியும். சட்டத்திற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த எலெக்ஷன் சிஸ்டம் மாற்றினால்தான் நமக்கு ஒரு அரசியல் மாற்றம் வரும், நல்ல பலன்கள் வரும் என்று சின்ன சட்ட திருத்தினால் ஒரு லிமிட்டட் பெனிஃபிட் கிடைக்கும் தவிர முழுமையாக லஞ்சத்தை தேர்தலில் லஞ்சத்தை நிறுத்த முடியும் என்று நம்பினால் அது சரியில்லை. சட்டம் வேணும், அதனுடைய பலன் பெரிதா இருக்காதுன்னு சொல்றாரு. சொல்ல வர்றாருன்னா இப்பொழுது செலக்டிவா ஒரே ஒரு வருஷம் 2 வருஷம் தண்டனை பணம் கொடுத்தா அப்படிங்கிறது மட்டும் கொண்டு வராங்க. இது முழுமையா பலனளிக்காது. அதுல நாம உடன்படுறோம். ஆக்சுவலா இந்தியாவில் நேர்மையான தேர்தல் வேணும்னா முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை பார்க்கணும். ரெண்டாவது, மாநில அளவில் ஒரு கட்சியை ஆளுங்கட்சியா வச்சுட்டு அந்த ஆளுங்கட்சியா இருக்கிற போது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுன்னா நிச்சயமாக அது முறைகேட்டுக்குத்தான் வழிவகுக்கும். எனவே ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடப்பதற்கு உண்டான ஒரு தேர்தல் சீர்திருத்தத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு வரணும். ரெண்டாவது, இந்த இடைத்தேர்தல்களே நடைபெறாத வண்ணத்துக்கும் சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த இடைத்தேர்தல்கள் தான் அதிகமான இந்த லஞ்ச லாவண்யங்களுக்கும், அதாவது வாக்காளர் 2 வருஷ தண்டனைன்றது இடைத்தேர்தலுக்கு மட்டும் இல்ல, பொதுவான இதுக்கு தான் சொல்றாங்க. பொது தேர்தலுக்கும் இது சொல்றேன். நான் இந்த பணம் கொடுக்கறது எங்க துவங்குதுன்னா அந்த இடைத்தேர்தல் தான் அதிகமா கையாளப்படுது. அதனால முதல் தேர்தல் அடிப்படை தேர்தல் சீர்திருத்தமே வேணும். நம்பர் 1, அதாவது பார்லிமெண்ட் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும், இன்னும் சொல்ல போற உள்ளாட்சி தேர்தல் கூட சைமல்டேனியஸா நடத்தி முடிக்கணுங்கிறது தான். அடுத்தது இன்னொரு முக்கியம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நிரந்தரமான அமைப்பு இல்லைங்க. தேர்தல் ஆணையர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க, மாநிலத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அப்பப்போ தேர்தல் பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி அந்த அமைப்புக்கு தேர்தல் ஆணையமும் ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கீழே வரலும் உருவாக்கப்படணும். சரி, நம்முடைய விவாதத்தில் பங்கேற்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விடைபெற்று செல்கிறார். விவாதத்தில் பங்கேற்றமைக்காக மிக்க நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி. திரு தேவசகாயம், இதுல போலீஸ் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு விமர்சனத்துக்குரியதா இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் தேர்தல் நடந்தால் அந்த கட்சிக்கு ஆதரவாக போலீஸ் நடந்துக்கும், அதிமுக ஆட்சியிலன்னா இவங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும். எனவே வழக்கு போடக்கூடிய இடத்துல தடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினேட்டிங் பாயிண்ட்லயே பிரச்சனை இருக்கு. அப்படி ஒரு பாரபட்சமா நம்முடைய போலீஸை வைத்துக்கொண்டு நீங்க தேர்தலில் பணத்தை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லாதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது நிறைய உண்மை இருக்கு. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி, தேர்தலுக்கு முன்னாலும் தேர்தலுக்கு பின்னாலும் போலீஸும் அதிகாரிகளும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணணும். அதனால் அவங்க நார்மலி என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த முந்தைய மாதிரி இந்த இண்டிபெண்ட் நியூட்ரல் மென்டாலிட்டி இப்போ இல்லை. ஒன் சைடட் மென்டாலிட்டி தான் இருக்குது. எந்த கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சிக்கு தான் சாதகமாக தான் பண்ணுறாங்க.
ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு கண்ட்ரோல் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, யார் ஆளுங்கட்சியோட ஜாஸ்தி சேர்ந்துருக்காங்களோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் என்னைக்கு எலெக்ஷனுக்கு சிஸ்டம் முடியுதோ அடுத்த நாள் அவங்க அதை விட பெரிய போஸ்ட்டில் வந்துடுறாங்க. அதனால் அது ஒரு இல்லை, ஒரு ஜோக் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது வெறும் நான் சொல்ல வந்தேன். இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னார், பெர்மனன்ட் அமைப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு வரணும். அது சாத்தியமற்றது. ஏன்னா இந்தியா பெர்மனன்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் செப்பரேட்டாக டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் செப்பரேட் தஹசீல்தார் செப்பரேட் அஃபீஷியல்ஸ் பண்ண முடியுமா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான ஆளுகள் கொண்டு வர முடியாது. தவறு. ஏன்னா 5 வருட திருவிழா, ஒரு முறை நடக்கிற திருவிழா தான் ஒட்டுமொத்த அந்த 5 வருடங்களுக்கான மக்களினுடைய நிலைப்பாட்டை முடிவு செய்து. நாங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விலகி சென்றாலும் கூட ஒரு கேள்விக்கு அவர் விடை சொல்லவே இல்லை. 2 கேள்வி வைத்தோம். 144க்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆலோசனை அது முடிந்த தேர்தலுக்கு நீங்க கேள்வி வச்சிருக்கீங்க. இப்ப இந்த திருத்தத்துக்கு வாங்க. ரொம்ப அங்க நிக்க வேண்டாம். இல்ல அந்த திருத்தத்தை 2015க்கு வந்துட்டோம். 2014 144 இருக்க வேண்டாம். இல்ல நான் என்ன சொல்றேன், 2014 நடைபெற்ற நிகழ்வு தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நாங்க இதை வரவேற்கிறோம். 2 விஷயம் என்னன்னா, வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதிகாரிகளாக பணியாற்றும் இந்த இடத்துல தான் நம்ம அந்த லேக்குனைவா மிஸ் பண்ணிடுறோம். தேவசகாயம் ஐயா சொன்னது மாதிரி ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை நீங்க இங்க கொண்டு வரல அப்படிங்கிறப்ப இங்க சிக்கல் ஆரம்பிக்குது. ஏன் சிக்கல் ஆரம்பிக்குதுன்னா, அரசு அதிகாரிகள் ஆளுகிற அந்த அதிகாரங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மையப்புள்ளிகளுக்கும் அஞ்சு நடங்கி வேலை செய்கிற போது அது அவர்களுக்கு சாதகமா. இன்னொரு விஷயம் நம்ம டாக்டர் அவர்கள் சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒன்னா வைங்க. எப்படி வைக்க முடியும்? நிச்சயமாக அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. நீங்க ஆட்சியில இருந்தா 5 ஆண்டு காலத்துக்கு வாக்கு வாங்கிட்டு நீங்க ஆட்சியில இருந்தா எல்லாம் சேர்த்து நடத்தலாம்னு சொன்னா அதை நிர்மாணிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இது நமக்கு தேர்தல் ஆணையம் அதை நிர்மாணிக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு போவாங்க, கேஸ் வழக்கு அடிபடும். ஒரே ஒரு விடயம், தமிழகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வருகிற போது இது பணப்புழக்கம் குறைக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று ஒன்று. 2 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றாக நடத்துவதை சட்டம் அனுமதிக்குமா, நீதிமன்றம் அனுமதிக்குமா, கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் ஒப்புக்கொள்ளுமா? முக்கியமான கேள்வி. நாம விவாதிக்கலாம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தால் நடக்குமான்ற பத்தி நாம் பேசலாம். வாக்குக்கு லஞ்சம், 2 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்குவதற்கான சட்ட திருத்தம் வரவேற்கத்தக்கதா அல்லது இதனால் பிரச்சனை தீராதா என்று கேட்டிருந்தோம். வரவேற்கத்தக்கது என்று 56% நேயர்களும், பிரச்சனை தீராது என்று 44% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. தேர்தல் சீர்திருத்தம்ன்றது ஒரு நிறைய அளவுல பிரம்மாண்டமாக நடக்க வேண்டியது. அதுக்கான ஒரு சிறிய புள்ளி இது அப்படின்னு நினைச்சு வரவேற்றிருக்கிறாங்க 56% பேர். எதுவுமே நடக்க போறதில்லைன்ற ஒரு அவநம்பிக்கை அதுல பாதி பேருக்கு இருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் இந்த சட்டம் வேணாம்னு சொன்னவங்கன்ற பட்டியலையே அவங்கள வைத்து விட முடியாது. இந்த சட்டம் வந்தாலும் தீர்ந்துராதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க. பிரச்சனை இதுல இன்னொரு விஷயத்தை பேசணும். கட்சிகளுக்கான பணம் எங்கே இருந்து வருகிறது, கட்சிகள் மேல என்ன நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒன்று வந்தால் கட்சி முன்னிறுத்தப்படும், வேட்பாளர்ன்ற ஒரு முன்னிறுத்தப்பட மாட்டார், கட்சிக்கு தான் ஓட்டு. அப்போ வேட்பாளர் தனியாக செலவு செய்ய மாட்டார், வாக்காளர்களுக்கு பணம் தர மாட்டார். எனவே கட்சி முன்னிறுத்தப்படக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தால் இந்த பணபலம் தேர்தலில் குறையும் அப்படின்ற கருத்தை உங்க கட்சி முன்மொழியுது. இப்போ தோற்று உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்து, அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதுனால உங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லைன்றதுனால இந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்களா? இல்ல, இந்த கோரிக்கை தலைவர் கலைஞர் இப்போது முன்வைக்கவில்லை. 1962 மார்ச் மாதம் 17ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா, எங்கள் இயக்கத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை முன்மொழிந்திருக்கிறார். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்கிறதன் அடிப்படையில் விகிதாச்சார இங்க இருக்கிற இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகத்துல என்ன பிரச்சனைனா, 51% வாக்கு எடுக்கிறவங்க வெற்றியாளர்கள், 49% வாக்கு எடுக்கிறவன் தோற்று போகிறான். இங்க 49% மக்கள் கொடுத்திருக்கிற ஆதரவு தூக்கி குப்பையில் போடப்படுகிறது. அதிலிருந்து ஒரு 3% வாக்கு பெறுகிறவன் வெற்றி பெறுகிறவனாக மாறுகிறான். அந்த சூழ்நிலையில இங்கே கட்சிகள் அந்த 49%, அங்கே ஆளும் கட்சி 51% எடுக்கிற போது அதை ஈக்குவல் ஷேராக அங்கே இருக்கிற அமைப்புகளும் அங்க இருக்கிற பிரதிநிதித்துவங்களும் போகிற போது இந்த 49% வாக்களித்த மக்கள் அந்த திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிற போது அவர்களுக்கு நல்லது கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதை வலியுறுத்துகிறத தவிர தேர்தலில் தோற்ற காரணத்திற்காக அல்ல. தேர்தலில் வெற்றி தோல்வியை சமமாக பார்க்கிற இயக்கம் திமுக. தலைவர் கலைஞர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பிரிட்டனை தவிர பல நாடுகளில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் பல நாடுகளிலிருந்து பெறப்பட்ட ஒன்று. பிரிட்டனை மையமாக கொண்டு பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற எல்லா நாடுகளிலிருந்தும் பெறப்பட்டது. அதை போலவே அந்த நிகழ்வுகளை பெறுகிற போது ஏன் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது? இந்த தேர்தல் சட்டங்களை மேம்படுத்த போது விவாதிக்கிற போது இதையும் நாம் கருத்தில் கொண்டோம் என்று சொன்னால்
சொன்னால் எந்த அரசியல் கட்சிகளும் நம்மளை வந்து புறக்கணிக்க முடியாது, வாக்களித்த மக்களையும் புறக்கணிக்க முடியாது என்பதுதான் இதனுடைய தீர்வாக இருக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை வருகிறது. அதாவது அதிகமான எண்ணிக்கையில வின்னர் டேக்ஸ் ஆல், ஜெயிக்கக்கூடிய கட்சி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது அப்படின்ற ஒன்று தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நடந்து முடிஞ்ச தேர்தலில் 19.3% ஓட்டு வாங்கின காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த இடம் 44. அதுவே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருந்திருந்தால் அந்த கட்சி 106 இடங்களை பெற்றிருக்கும், அதோட பெற்ற வாக்குக்கு ஈடாக. இல்லை, இப்போ நீங்கள் அத்வானி தலைமை ஏற்று அவங்க பாரதிய ஜனதா தேர்தல் நடக்கும்போது இதே 20% ஓட்டு தான் அவங்க வாங்கினாங்க. ஆனால் 120 பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அடைஞ்சாங்க. இது இந்த விகிதாச்சாரம்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஜனநாயகத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அந்தந்த தொகுதியில யார் ஓட்டு வாங்குறாங்கிறது தான் நீங்க வெற்றி தோல்வி. உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு பல ஜனநாயக நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கு. ஜனநாயக நாட்டுல அது நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. திரு தேவசாயம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தரக்கூடிய அந்த முறை வந்ததுன்னா பண பலம் குறையுமா? ஓட்டுக்கு காசு கொடுக்கறது குறையுமா? பணபலத்தை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். ஒரு ஜனநாயகத்து உண்மையான ஜனநாயகம் என்றால் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து 51 மோர் தென் 50% ரெப்ரசன்ட் பண்ண. அதுதான் இப்போ நீங்கள் வந்து பல நாடுகளில் முதல்ல ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, அதில் பலர் போட்டி போடலாம், 10 பேர் 15 பேர் 20 போட்டி போடலாம். அதுக்கப்புறம் டாப் 2 பேரும் கண்டெஸ்ட் பண்ணி யார் 50% மேலே எடுக்கிறாங்களோ அவங்க டிக்ளேர் ஆகிறாங்க. அதே இது பிரசிடென்டியல் எலெக்ஷனில் மற்ற எலெக்ஷனில் பல இடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து அது இங்கே இல்லாததுனால ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் 16% வாங்குறவங்க கூட எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிடுறாங்க. வாஸ்ட் மெஜாரிட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட 31% தான் அவங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கு. அவங்க டாமினேட் பண்ணி எல்லாமே நாங்கள் தான் we represent the country அப்படின்ட்டு. இந்தியாவில் இருக்க ஜனநாயகம் இன்னைக்கு வந்து பழுதடைந்த ஜனநாயகம். இதை மிகவும் ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை, அதில் இன்னொரு அம்சம் சொல்லப்படுகிறது. ஒன்று, நீங்கள் சொல்கிறது ஐரோப்பிய நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள். இந்தியா மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கிற நாட்டில் இந்த தேர்தல் முறை அப்படின்றத நீங்கள் சொல்கிறது மாதிரி மாற்றி அமைக்கிறதுல உள்ள பிரச்சனை, 50%க்கு மேலே ஓட்டு வாங்குறவங்களை மட்டுமே பிரிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நடைமுறை சாத்தியமான ஒன்று. இன்னொன்று, இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வர்றப்போ நீங்கள் இதில் என்ன பிரச்சனை வருதோ அதே மாதிரி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லாமல் போயிடும், தேர்தலுக்கு பிறகு பெரிய குழப்பம் வரும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் எதிர்த்தரப்பு முன்வைக்குது. அது சரியான கேள்வி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி வந்து கோலிஷன் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டுங்கிறது மொரலஸ் போயிடுச்சு. இப்படி ப்ரொபோஸ் செப்பரேஷன் வரும்போது ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பார்ட்டிஸ். அப்போ வந்து கோலிஷன் அமைச்சு அது பெர்மனெண்ட்டாக 5 இயர்ஸ் போயிட்டுருக்குது. அதனால் ஒரு சிங்கிள் பார்ட்டி தான் பவருக்கு வரணும் சொல்கிறது கருத்து தவறு. இந்த 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 நூற்றாண்டில் சிங்கிள் பார்ட்டி தான் பவர் வரணும், சிங்கிள் பார்ட்டி தான் பண்ணுங்கிறது தவறு. என்ன டைவர்சிட்டி அதில் இல்லை, ரீஜனல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்ட் கிடையாது. என்ன பொறுத்த மட்டும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்ட் கொண்டு வந்தால் ரீஜனல் ரெப்ரசன்ட் சரியாக இருக்கும், எல்லா மக்களும் அதில் பிரதிநிதித்து வரும். அதனால் இது கொண்டு வரது நல்லது தான். அது சிங்கிள் பார்ட்டி ரூல் அது அவாய்ட் ஆகும். தட்ஸ் தி பெட்டர். சிங்கிள் பார்ட்டி ரூல் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமே தவிர தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு கூட்டணியை சின்ன கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லாததுனாலதான். தனித்து நின்று தங்களுடைய செல்வாக்கை அப்படி வந்ததுன்னு சொன்னா தனித்தன்மையை விடாமலே கட்சிகள் செயல்பட முடியும், சின்ன கட்சிகளுக்கு அது பலன் அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட் ஏற்புடையதா? அதாவது இந்தியா பல மொழிகள், பல இனங்கள், பல சமுதாயங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. எல்லோருடைய குரலும் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் முறை முற்றாக மாற்றியமைக்கப்படணும். எனவே தேர்தல் சீர்திருத்தம் மிக விரிவான அளவில் தேவை. எனவே இப்பொழுது ஒரு சின்ன அளவில் பணம் கொடுத்தால் அதுக்கு தண்டனைக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எனவே இந்த சட்டத்தை பொறுத்த மட்டும் அவசரப்படக்கூடாது. இந்திய அளவுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளையும் வச்சு விவாதம் பண்ணிட்டு முக்கியமாக இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது இல்லைங்களா, இது உலகத்தில் வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், அமைதியாக இருக்கக்கூடிய நாடுகள் எது என்று சொன்னால் இந்த விகிதாச்சார தேர்தல் முறையை அமலாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் தான். அது மட்டுமல்ல, அது வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட்டும் இல்லை, ஊழலற்ற ஆட்சிகளும் இருக்கும். அதே போல இங்க இப்போ ஒரு ரிசர்வ் தொகுதியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காலத்தில் கேட்டதுக்கு மாறா ரிசர்வ் கொடுத்துக்கிறாங்க. இதுலேயும் கூட ஒரு மாற்றம் கொண்டு தேர்தல் வர்ற போது
செப்பரேட் எலெக்டட் கேட்டார். அந்த வாய்ப்பெல்லாம் கூட கொடுத்து ஒரு பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட இனங்களும் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு இந்த விகிதாச்சார தேர்தல் முறையும் செப்பரேட் எலெக்டட் சேர்ந்து ஒரு தேர்தல் முறை வந்தால் நிச்சயமாக இந்திய அளவில் 1940க்கு போறீங்க. நீங்க வந்து பூனா ஒப்பந்தத்தை நோக்கி நீங்க போறீங்க. நேர்மையான தேர்தல்களை எதிர்பார்க்க முடியும். மிக முக்கியமான ஒரே ஒரு ஆளும் கட்சிக்கு மட்டும் வாக்களித்தால் அந்த திட்டங்கள், எதிர்கட்சி தலைவருக்கு வாக்களித்தால் தொகுதி புறக்கணிக்கப்படுது இருக்கு இல்லையா, அந்த நிலைமை ஒட்டுமொத்தமாக மாறி மக்கள் நலனுக்கான ஆட்சி அப்படிங்கிற நிலைமை மாறும். அதுவும் வரும். இன்னொன்று, ஏற்கனவே உட்கட்சிகள்ல ஜனநாயகம் இல்ல, தலைமை வந்து சர்வாதிகார தலைமையாக மாறி போகக்கூடிய வாய்ப்பும் அந்த அமைப்புல இருக்கு. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தா இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தேர்தல் தலைவர்கள், வேட்பாளர்கள் யாரும் இல்லாம தலைவர்கள் கட்சி தலைமைன்றது சர்வ அதிகாரம் படைச்சதாக மாறுற ஆபத்தும் இந்த அமைப்புக்குள்ள இருக்கு. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்ந்து நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நேர்வட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக